அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர். அதில் 7th அப்ளிகேஷன் லாகர்தமிக் ஆம்ப்ளிஃபையர். திஸ் இஸ் ஃபார் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் லாகர்தமிக் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையரில் 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த 2 இன்புட்டில் ஒரு இன்புட்டோட பேர் மைனஸு, இன்னொரு இன்புட்டோட பேர் ப்ளஸ்ஸு. மைனஸ் அப்படின்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டு, ப்ளஸ் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. நம்ம இந்த இன்புட் சிக்னலை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணுறோம். இந்த இன்புட் சிக்னல் ஏசி சிக்னலாக இருக்கலாம், ஆர் டிசி சிக்னலாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் இந்த இன்புட்டில் ஏசி சிக்னல் அப்ளை பண்ணுறோம். அந்த ஏசி சிக்னலோடைய வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். அப்போ அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய ஏசி சிக்னல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக கிடைக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அப்ளை பண்ணக்கூடிய இன்புட்டு எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ இன்புட்டில் என்ன சிக்னல் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு அவுட்புட்டில் சிக்னல் கிடைக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. அந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டை நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், எர்த்தோட கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த அவுட்புட் சிக்னலை இன்புட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டிங் இன்புட்டோட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம் by using diode. இந்த டயோடுக்கு பேர் ஃபீட்பேக் டயோடு. அண்ட் ஆல்சோ இந்த பார்ட்டுக்கு பேர் ஃபீட்பேக் சர்க்யூட். ஓகே, see the first pointer. Logarithmic amplifier circuit consists of an input resistor R and a feedback diode T. ஸோ இந்த சர்க்யூட்டில் இன்புட்டில் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்டு ஃபீட்பேக் டயோடு. இதை இந்த இடத்துல நம்ம ஃபீட்பேக் டயோடு யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் ஹேஸ் இன்புட் ரெசிஸ்டார் கனெக்டட் டு தி இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆஃப் தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். And the non-inverting terminal of the operational amplifier is grounded or zero potential. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டிங் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயே இன்னொரு இன்புட் இருக்குது, அது வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட். அதை வந்து நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் இன்வெர்ட்டிங்கை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The linear operational amplifier can be combined with a non-linear element such as diode or transistor. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா ஒரு லீனியர் எலமெண்ட் அப்படின்னு. அந்த லீனியர் எலமெண்ட்டை நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், நான் லீனியர் எலமெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நான் லீனியர் எலமெண்ட் அப்படின்னா டயோடு ஆர் டிரான்சிஸ்டர். see the diagram. இதில் இந்த டயோடு அப்படிங்கிறது நான் லீனியர் எலமெண்ட். ஸோ இந்த இடத்துல டயோடு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம டிரான்சிஸ்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த அவுட்புட் வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாகரிதமிக் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜ். தட் இஸ் output voltage directly proportional to log of input voltage. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்புட்டோட லாகரிதமிக்கு
ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுனா ஃபைனல் ஆன்சர், அதாவது அவுட்புட் வோல்டேஜோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். V0 equal to minus nu kt divided by E log of Vs by I0 into R. இதில் I0னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். நாம் யூஸ் பண்ணக்கூடிய டயோடு மேடு பை ஜெர்மனியமாக இருந்தால் நியூவோட வேல்யூ 1. நாம் யூஸ் பண்ணக்கூடிய டயோடு மேடு பை சிலிக்கான் மெட்டீரியலாக இருந்ததுன்னா நியூவோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்திருக்கு. ஏன் மைனஸுங்கிற டேர்ம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் சிக்னலை எங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணால் நம்ம அவுட்புட் எப்படி கிடைக்கும், ஆப்போசிட்டாக கிடைக்கும். அதனால தான் அந்த மைனஸ் சிம்பிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் சைன் அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. அவுட்புட் வோல்டேஜில் நெகட்டிவ் சைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் சிக்னல் எங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நெகட்டிவ் சைன் வரும். ஏன்னா எப்படி கிடச்சிருக்கு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 180 டிகிரி, இன்புட்டும் அவுட்புட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேர்ஃபோர் மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், 8th அப்ளிகேஷன் ஆன்டி லாகர்தமிக் ஆம்ப்ளிஃபையர். இதில் ஜஸ்ட் ஒரு ரெண்டே எலமெண்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாகர்தமிக் ஆம்ப்ளிஃபையரில் இந்த இடத்துல என்ன இருந்தது, டயோடு இருந்தது. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுங்க. அதே லாகர்தமிக் ஆம்ப்ளிஃபையரில் இந்த இடத்துல என்ன இருந்தது, ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதுக்கு பதிலாக டயோடுன்னு யூஸ் பண்ணிக்கேன். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸையும் டயோடையும் ரீப்ளேஸ் பண்ணுனா இட் இஸ் கால்டு ஆன்டி லாகர்தமிக் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதுலேயும் ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜோட வேல்யூ இதுதான். தேங்க்யூ.